ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். பிப்ரவரி 25ல ஃபர்ஸ்ட் நியூஸ், சரியா? அதாவது பிப்ரவரி 25 2026ல ஃபர்ஸ்ட் நியூஸ். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு ஆப்பை பற்றி பேசியிருப்பாங்க. அந்த ஆப்போட பேர் பார்த்துக்கோங்க, த டீச்சர்ஸ் ஆப் 2.0ன்னு சொல்லுவாங்க, சரியா? அதாவது ஆல்ரெடி ஒரு வெர்ஷன் இருக்கும், இப்போ வந்து செகண்ட் வெர்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதோட பேர் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க, டீச்சர்ஸ் ஆப் அப்படின்றது அதோட பேர். ஓகேவா? இது எப்படி வேலை செய்யும் அப்படின்றத நான் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு டீச்சர் இருக்காங்கன்னு வச்சுக்காங்க, அதாவது எக்ஸ் அப்படின்ற ஒரு டீச்சர் இருக்காங்க. இந்த ஆப் வந்து இவங்க வந்து எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா, லைக் வந்து அவங்க ஃபோனில் வந்து இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்குவாங்க. ஓப்பன் பண்ணோடனே வந்து என்ன கேட்கும்னு கேட்டிங்கன்னா வந்து, இந்த மாதிரி வந்து நீ வந்து எந்த சப்ஜெக்ட் எடுக்க, அதாவது இங்கிலீஷ் எடுக்கிறியா, இல்லை மேக்ஸ் எடுக்கிறியா, சயின்ஸ் எடுக்கிறியா, அந்த மாதிரி வந்து கேட்கும். ஒன்ஸ் வந்து அவங்க வந்து இங்கிலீஷை கிளிக் பண்ணிட்டான், இங்கிலீஷையோ இல்லை மேக்ஸையோ சயின்ஸையோ அவங்க வந்து எந்த சப்ஜெக்ட் எடுக்கிறாங்களோ அதை கிளிக் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு வந்து சயின்ஸே கிளிக் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்த ஸ்டெப் வந்து என்ன கேட்கும்னு கேட்டிங்கன்னா வந்து, சயின்ஸ்ல வந்து எந்த கிளாஸ்க்கு, அதாவது 10th-க்கா 11th-க்கா 12th-க்கா அந்த மாதிரி எந்த கிளாஸ்க்கு எடுக்கிறேன்னு கேட்போம். அவங்க வந்து ஒரு 11th கிளிக் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து வந்து எந்த சப்ஜெக்ட், அதாவது மாடுலியோ, அதாவது சாப்டர் இருக்கும் பார்த்தீங்களா, எந்த சாப்டர் எடுக்கிற அந்த மாதிரி கேட்கும். அவங்க வந்து இந்த மாதிரி வந்து பிளான்ட் அனாட்டமியோ பிசியாலஜியோ ஏதோ ஒன்று கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் வந்து அந்த ஆப்பே வந்து எல்லாமே கொடுத்துரும். இந்த பர்பா பிளான்ட் பிசியாலஜின்னா இதுதான், பிளான்ட் அனாட்டமி தான் இதுதான், இதுல வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்கு, இதை வந்து நீ இப்படி இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணா வந்து ஸ்டூடெண்ட் வந்து புரியும். ஆவரேஜா படிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பிளனேஷன் கொடு, நல்லா படிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பிளனேஷன் கொடு, வீக்கா படிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பிளனேஷன் கொடு அப்படின்னு சொல்லி வந்து இந்த ஆப்பே வந்து எல்லா வித விஷயத்தையும் இந்த ஆப்பே வந்து பண்ணிடும். ஓகேவா? வீடியோ சொல்யூஷன் கொடுக்குறது, அந்த ஒரு லெசன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லெசன் முடிஞ்ச பிறகு வந்து எந்தெந்த கேள்விகள் வந்து கேட்கலாம், எந்தெந்த கேள்விகள் வந்து இம்பார்ட்டன்ட், எல்லாமே வந்து இந்த ஆப்பே வந்து பண்ணிடும், சரியா? இதோட செகண்ட் வெர்ஷன் வந்து இப்போ வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதுதான் விஷயம். யார் லான்ச் பண்ணியிருக்காங்கன்றத பார்த்துக்கோங்க. நம்ம யூனியன் மினிஸ்டர், எஜுகேஷன் மினிஸ்டர் இருப்பாங்க பார்த்தீங்களா, தர்மேந்திர பிரதான், அவங்க தான் வந்து இதை வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இதை டெவலப் பண்ணது யாருன்னு கேட்பாங்க. 2 பேர் வந்து இதை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து பாரதி ஏர்டெல் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒருத்தவங்களும், CK12 ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒருத்தவங்களும். ஓகேவா? வேற என்ன இதுல நீங்க படிக்கணும் வந்து, ஓகேடா இது 2வது வருஷன் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் வருஷன் எப்போ வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா 2024ல வந்திருக்கும். ஆனா வந்து ஃபர்ஸ்ட் வருஷன் வந்து ஒன்லி இந்த பிரைமரி டீச்சர்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு மட்டும்தான். இப்போ செகண்ட் வருஷன்ல இதை வந்து அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து கிளாஸ் 1ல இருந்து 12 முடியும் எந்த டீச்சர்ஸ் வேணாலும் இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு அப்கிரேட் வந்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து இந்த 2.0 வெர்ஷன்ல வந்து எத்தனை ஏஐ டூல் இருக்குன்னா, கிட்டத்தட்ட வந்து 45 ஏஐ டூல் இருந்து இருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? வழங்குச்சா? புரிஞ்சுச்சா? ஓகே, வேற என்ன இதுல நீங்க படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன சொன்னேன், கியூஸ் முத கொண்டு எடுத்து கொடுத்தோம்னு சொன்னேன்னா, இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு லெசன் முடியிறப்ப ஒவ்வொரு கியூஸா வந்து எடுத்து கொடுக்கும். ஒரு 5 லெசன் முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே ஒரு டேஷ்போர்டு மாதிரி வந்து போட்டு கொடுத்துரும். இந்த பார்ப்பா, உன்னோட இதுல நீ எடுத்த குவிஸ்ல வந்து இத்தனை பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க, அதுல வந்து இத்தனை பேர் வந்து 35 மார்க் மேல வந்து எடுத்திருக்காங்க, அதாவது பாஸ் மார்க் எடுத்திருக்காங்க, இத்தனை பேர் வந்து ஃபெயில் மார்க் எடுத்திருக்காங்க, இத்தனை பேர் வந்து நல்லா ஒரு 90க்கு மேல எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி வந்து ஒரு டேஷ்போர்ட் முத கொண்டு வந்து இந்த ஆப்பை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துரும் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. வேற எதுவும் இதுல இருக்காது. அடுத்த விஷயம் வந்துடுங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, கேரளா இருப்பாங்க பாத்தீங்கன்னா, கேரளாவோட ஸ்டேட் கவர்மெண்ட், அதாவது நம்ம ஊர்ல வந்து எப்படி சட்டமன்றம் இருக்கோ அதே மாதிரி வந்து ஒவ்வொரு ஊர்லயும் வந்து இந்த அசம்பிளி இருக்கும் பாத்தீங்களா, அதே மாதிரி வந்து கேரளாவோட அசம்பிளி ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா, எப்பன்னு பாத்துக்கோங்க, 2023 ஆகஸ்ட்லயும் 2024 ஜூன்லயும் வந்து ஒரு ப்ரொபோசல் மாதிரி, ஒரு கோரிக்கை மாதிரி வந்து வச்சிருப்பாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. என்ன சொல்லியிருப்பானா வந்து, ஏன்பா எங்க ஊர் பேர் வந்து கேரளான்னு இருக்கு, கேரளான்றது வந்து இங்கிலீஷ் நேம் மாதிரி இருக்கு, எங்களோட ஆக்சுவல் நேம் வந்து கேரளம், சரியா? அதாவது எங்களோட ட்ரெடிஷனலுக்கு ஏற்ற மாதிரி வந்து எங்க ஊரோட பேர் வந்து எப்படி இருக்கும்னா வந்து கேரளம் அப்படின்னு தான் இருக்கணும். ஆனா வந்து இப்ப இருக்கிறது வந்து கேரளான்னு இருக்கு, இந்த பேரை வந்து மாத்துப்பா அப்படின்னு சொல்லி வந்து ஒரு கோரிக்கை மாதிரி வந்து பண்ணியிருப்பாங்க. எப்பன்னு கேட்டீங்கன்னா 2023 ஆகஸ்ட்லயும் 2024 ஜூன்லயும் வந்து அவங்களோட அசம்பிளி வந்து இந்த கோரிக்கையை வந்து பண்ணியிருப்பாங்க. அந்த கோரிக்கையை வந்து இப்போ வந்து அப்ரூவல் வந்து பண்ணியிருக்காங்க. யார் வந்து பண்ணியிருக்கான்னு பார்த்துக்கோங்க, நம்மளோட யூனியன் கேபினெட் இருப்பாங்க பாத்தீங்களா, லைக் வந்து யூனியன் கேபினெட் தான், புரியுதா? முக்கியமான டிசிஷன்லாம் எடுப்பாங்க பாத்தீங்களா, அதுல பிரைம் மினிஸ்டர் இருப்பாங்க, முக்கியமான ஹோம் மினிஸ்டர், டிஃபென்ஸ் மினிஸ்டர், இந்த மாதிரி முக்கியமான மினிஸ்டர்லாம் வந்து இந்த யூனியன் கேபினெட்ல வந்து இருப்பாங்க. முக்கியமான டிசிஷன் வந்து இவங்க தான் எடுப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. இப்போ என்ன பண்றாங்க, அந்த யூனியன் கேபினெட் அவங்க வச்ச ப்ரொபோசலை வந்து அப்ரூவ் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் விஷயம்.
இவங்க அப்ரூவல் பண்ணா மட்டுமே அந்த பேர் வந்து மாறிடுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அதுக்கப்புறம் என்ன ஸ்டெப் இருக்குமா வந்து நம்ம பிரசிடென்ட் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து ஒரு பில்லை வந்து இன்ட்ரடியூஸ் வந்து பண்ணுவாங்க. ஓகேவா, ரெண்டாவது ஸ்டெப். அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட பிரசிடென்ட் வந்து அந்த கேரளா கவர்மெண்ட் வந்து கேட்பாங்க, இந்த பார்ப்பா பேரை வந்து மாத்துறதுக்கு வந்து உனக்கு வந்து சம்மதமா, முழு சம்மதமா, இந்த மாதிரி வந்து கேட்பாங்க. அவங்க வந்து ஓகே சொன்ன பிறகு வந்து பிரசிடென்ட் வந்து அந்த பில்லை வந்து பாஸ் பண்ணுவாங்க. சரியா, பார்லிமெண்ட்டுக்கு வந்து பாஸ் பண்ணுவாங்க. பார்லிமெண்ட்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அதை வந்து சட்டமா வந்து ஏற்றுவாங்க. சரியா, ஒன்ஸ் வந்து பார்லிமெண்ட்லயும் இந்த பில் வந்து பாஸ் ஆயிடுச்சுன்னா அந்த ஊரோட பேர் வந்து கேரளா அப்படின்றது வந்து கேரளம் அப்படின்றது வந்து மாறிடும். ஓகே, இதெல்லாம் வந்து பேசிக். வேற என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து இது எந்த ஆர்டிகல் கீழே வந்து இந்த விஷயத்த வந்து பண்றாங்கன்னா வந்து இந்தியன் அரசியலமைப்பு சட்டத்துல ஆர்டிகல் 3ன்னு இருக்கும். அது என்னடா ஆர்டிகல் 3ன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு ஸ்டேட்டோட பேரையோ இல்ல ஒரு ஸ்டேட்டோட பவுண்டரி, அதாவது எல்லையை கூட்டணும்னாலோ குறைக்கணும்னாலோ இல்லைன்னா வந்து புதுசா வந்து ஒரு ஸ்டேட்டை வந்து கிரியேட் பண்ணணும்னாலோ ஆல்ரெடி இருக்க ஸ்டேட்டை வந்து ரெண்டா பிரிக்கணும்னாலோ இந்த ஆர்டிகல், அதாவது இது எல்லா விஷயமும் இந்த ஆர்டிகல் கீழே தான் வரும் அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். இதுவும் ஒரு பேசிக். வேற என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து இந்தியாவோட கான்ஸ்டியூஷன் இருக்கும் பாத்தீங்களா, அரசியலமைப்புல அது ஏகப்பட்ட ஷெட்யூல் இருக்கும். ஆல்ரெடி வந்து நம்ம வந்து 8th ஷெட்யூல் பத்திலாம் வந்து பார்த்திருப்போம். அதுல என்ன ஒரு ஷெட்யூல்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட்டு, எல்லா யூனியன் டெரிட்டரி இல்ல எல்லாரோட பேரையும் இந்த ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் கீழே வந்து வரும். ஒன்ஸ் வந்து இந்த பார்லிமெண்ட்ல இந்த கேரளா அப்படின்றது வந்து கேரளம் அப்படின்றத வந்து திருத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் இருக்கும் பாத்தீங்களா, அது வந்து அமெண்ட் ஆகும், அதாவது எடிட் ஆகும். இந்த பார்ப்பா ஆல்ரெடி கேரளா இருந்தது, இப்ப கேரளம் அப்படின்றது வந்து மாறி இருக்கு அப்படின்றது வந்து எடிட் ஆகும். புரிஞ்சுச்சா நான் சொன்னதெல்லாம்? நியூஸ் வந்து சின்னதானது. சரியா, கேரளா அப்படின்றது வந்து கேரளம் அப்படின்றத மாத்துறதுக்கு நம்ம யூனியன் கேபினெட் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான் நியூஸ். வேற எதுவும் அதுல இருக்காது. மிச்சம் எல்லாமே பேசிக். ஓகே தானே? அந்த பில்லோட பேர் பார்த்துக்கங்க, கேரளா பில் 2026 அப்படின்றது அந்த பில்லோட பேர். ஓகே ஓகே, வேற ஏதாவது சொல்லாம விட்டுட்டேனா? ஆர்டிகல் 3ன்றதுலாம் முக்கியம். சரியா, வேற எதுவும் இதுல இருக்காது. அடுத்த விஷயம் வந்து அடுத்து வந்து 2 HIS. சரியா, ஃபர்ஸ்ட் HIS பேர் என்னன்னு பாத்துக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு HISனா என்னென்ன படிக்கணும்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து அதோட பேர் என்னன்னு பாத்துக்காங்க. ஃபர்ஸ்ட் HISோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து வஜ்ரா பிரகார் அப்படின்றது இந்த HISோட பேரு. அதுக்கப்புறம் வந்து யார் யாருக்கும் நடக்குது அப்படின்றத பாத்துக்காங்க. இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் நடக்குது. இது வந்து ஒரு மிலிட்டரி HIS அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். எத்தனை எடிஷன் பாத்துக்காங்க? 16வது எடிஷன். சரியா, HISனா என்னென்ன படிக்கணும்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து அதோட பேரு வஜ்ர பிரகார் அப்படின்றது அதோட பேரு. யார் யாருக்கும் நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் நடக்குது. அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஒரு மிலிட்டரி எக்ஸசைஸ் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. எத்தனை எடிஷன் கேட்டீங்கன்னா 16வது எடிஷன். இந்த 16வது எடிஷன் எங்க வச்சு நடக்குதுன்னா இமாச்சல பிரதேஷ்ல பக்லோக் அப்படின்ற ஒரு இடம் இருக்கும். சரியா, அங்க வச்சுதான் நடக்குது அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். அதுக்கப்புறம் வந்து கடைசியா என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும்னா வந்து இந்தியா சார்பா வந்து யார் கலந்துக்கிறாங்க, அவங்க சார்பா வந்து யார் கலந்துக்கிறாங்க. இந்தியா சார்பா வந்து ஒரு 45, அந்த ஏதோ ஒரு குரூப் இருக்குமே. ஓகே, இந்தியா சார்பா வந்து ஒரு 45 பேரும் அவங்க சார்பா வந்து ஒரு 12 பேரும் கலந்துக்கிறாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இது வந்து வருஷம் வருஷம் நடக்கும். இந்த வருஷம் வந்து இந்தியாவில் நடந்துச்சுன்னா அடுத்த வருஷம் வந்து யூஎஸ்ல நடக்கும். ஆல்டர்னேட்டா வந்து நடக்கும். இந்த மாதிரி வந்து 16வது வருஷம் ஹிமாச்சல பிரதேஷ்ல நடக்குதா, போன வருஷம் 15வது வருஷம் வந்து எங்க நடந்துக்குமா வந்து யூஎஸ்ல நடந்திருக்கும். வருஷம் வருஷம் நடக்காதுன்னு நினைக்கிறேன். சரியா, ஆனா வந்து ஆல்டர்னேட்டா வந்து நடக்கும் அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. சரியா, 16 எடிஷன் வந்து நம்ம ஊர்ல நடந்திருக்கு, 15வது எடிஷன் வந்து யூஎஸ்ல நடந்திருக்கு. ஓகே தானே? அடுத்து போலாம் தானே? ஓகே, அடுத்தும் ஒரு எக்ஸசைஸ் தான். இந்த எக்ஸசைஸோட பேர் பார்த்துக்கோங்க, தர்ம கார்டியன் அப்படின்றது இந்த எக்ஸசைஸோட பேர். ஓகேவா, இது யார் யாருக்கும் நடக்கும்னா வந்து இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் நடக்கிற இதுவும் ஒரு மிலிட்டரி எக்ஸசைஸ். இது எத்தனாவது எடிஷன் கேட்டீங்கன்னா 7வது எடிஷன். எங்க வச்சு நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா வந்து உத்தரகாண்ட்ல வந்து சௌபாட்டியா அப்படின்ற ஒரு இடம். சரியா, அங்க வச்சுதான் வந்து இந்த எக்ஸசைஸ் வந்து நடக்குது. இதுல வந்து யாரு கலந்துக்கிறாங்கன்னா இந்தியா சபா வந்து ஒரு 120 பேர். எந்த குரூப்பும் பாத்துக்கோங்க, லடாக் ஸ்கவுட்டர்ஸ் ஒரு 120 பேர் வந்து கலந்துக்கிறாங்க. அவங்க சார்பா வந்து ஒரு 32 பேர் வந்து கலந்துக்கிறாங்க. இதுவும் ஆல்டர்னேட்டா வந்து நடக்கும். இந்த வாட்டி வந்து இந்தியாவில் நடந்துச்சுன்னா அடுத்த வாட்டி வந்து ஜப்பான்ல நடக்கும். வேற எதுவும் அதுல இருக்காது. ஓகே, வேறு அதுக்கப்புறம் வந்து எந்த ஊர்ல நடக்குது, எத்தனை எடிஷனு, இது ஒரு மிலிட்டரி எக்ஸசைஸ் அப்படின்றத சொல்ல தெரியணும். அதுக்கப்புறம் வந்து இந்தியா சார்பா யாரு, அவங்க சார்பா வந்து எத்தனை பேர், அவ்வளவுதான். ஓகே, அடுத்த விஷயம் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ். இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு டென்னிஸ் டோர்னமெண்ட். டோர்னமெண்டோட பேர் பார்த்துக்கோங்க, ஏடிபி 500 ரியோ ஓப்பன் அப்படின்றதான் இந்த டோர்னமெண்டோட பேரு. ஓகேவா, இது ஒரு ஏடிபி டோர்னமெண்ட் அப்படின்றது நான் வச்சுக்கோங்க.
இது வந்து யார் ஜெயிச்சிருக்காங்க யார் தோத்துருக்காங்க அப்படின்றதான் விஷயம். யார் ஜெயிச்சிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து அர்ஜென்டினாவை சேர்ந்த மார்டின் அப்படின்னு ஒருத்தவங்க, அதாவது தாமஸ் மார்டின் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து ஜெயிச்சிருப்பாங்க சரியா. அதே மாதிரி வந்து இந்த தாமஸ் மார்டின் இருக்காங்க பாத்தீங்களா, இது வரைக்கும் ஏடிபி டோர்னமெண்ட் ஜெயிச்சதே இல்ல. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கப் வந்து வாங்குறாங்க அப்படின்றதையும் நான் சொல்ல தெரியணும். அதுக்கப்புறம் வந்து இது வந்து இவரோட 100வது வெற்றி அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இது ஒரு விஷயம். இது வந்து மென்ஸ் இல்லையா. அதே மாதிரி வந்து டபுள்ஸ்ல வந்து யார் ஜெயிச்சிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து 2 பேர். ஒன்னு வந்து பிரேசில சேர்ந்த டபுள்ஸ்னாலே 2 பேர் தானே. ஒன்னு வந்து பிரேசில சேர்ந்த ஜோவா ஜோவா அப்படின்னு ஒருத்தவங்க சரியா. அதே மாதிரி வந்து இன்னொரு எந்த ஊரு, ரெண்டுமே பிரேசிலா. சரி, பிரேசில் சேர்ந்த ஜோவா அப்படின்னு ஒருத்தவங்களும் அதே மாதிரி வந்து மெலோ அப்படின்னு ஒருத்தவங்களும் 2 பேர் வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. வேற எதுவும் அதுல இருக்காது சரியா. அடுத்த விஷயம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு சென்டர், ஒரு ஏஐ சென்டர் வந்து கொண்டு வராங்க. அதோட பேர் பார்த்துக்கங்க, ஏஐ கவ் டெக் இனோவேஷன் சென்டர் அப்படின்றது அந்த சென்டரோட பேரு. எங்க வச்சு கொண்டு வராங்க, யார் கொண்டு வராங்க அப்படின்றது முக்கியம். யார் இந்த விஷயத்த பண்றாங்கன்னா உத்தரப்பிரதேசோட சிஎம் இருப்பாங்க பாத்தீங்களா, யோகி ஆதித்யநாத். அவங்க தான் வந்து இதை வந்து இனாகிரேட் வந்து பண்றாங்க. ஓகேவா. எதுக்காக இந்த விஷயத்த வந்து பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து அவங்க கவர்மெண்ட் இருக்கும் பாத்தீங்களா, யூபியோட கவர்மெண்ட். யூபி தானே, யூபி சரியா, உத்தரப்பிரதேஷ் சரியா. யூபியோட கவர்மெண்ட் இருக்கும் பாத்தீங்களா, அந்த கவர்மெண்ட் வந்து ஃபாஸ்டா, அதாவது எஃபிஷியன்டா வந்து செயல்படணும், டிரான்ஸ்பரண்டா வந்து செயல்படணும். அவங்க வந்து டிசிஷன் மேக்கிங் எடுக்கிறது வந்து நல்லா பெட்டராகவும் இம்ப்ரூவா வந்து எடுக்கணும். இதுக்கு வந்து ஏஐ வந்து முக்கியமா வந்து பங்காற்றுமா. அதுக்காக தான் வந்து இந்த ஏஐ இனோவேஷன் சென்டர் வந்து கொண்டு வராங்க. ஓகே, எங்க கொண்டு வராங்கன்னு பாத்துக்கோங்க, லக்னோல வச்சு கொண்டு வராங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். வேற என்ன படிக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து இதுல வந்து 2 எம்ஓ வந்து சென்ட் பண்ணுவாங்க. என்னென்னு பாத்துக்கோங்க, ஏஐ ஃபார் கவர்னர்ஸ். ஒன்னு வந்து இப்படி வச்சுக்கோங்க, 2 எம்ஐ சரியா. ஒரு எம்ஐ வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஐபிஎம்மும் யூபியோட யாரோ ஒருத்தவங்க வருவாங்களே, யூபி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஐடி அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் சரியா. அதாவது யூபியோட ஐடி டிபார்ட்மெண்ட் இருக்கும் பாத்தீங்களா, அவங்களும் ஐபிஎம்மும் வந்து ஒரு எம்ஓ சென்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து ஐபிஎம்மும் அந்த அந்த யூபியில இருக்க டைரக்டரேட் ஸ்கூல் எஜுகேஷன் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களும் ஒரு எம்ஓ வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஏன்டா ஐபிஎம் வந்து இதுக்குள்ள வந்து வராங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த ஏஐ சென்டர் இருக்கு பாத்தீங்களா, அது யாரோடதுன்னு கேட்டீங்கன்னா ஐபிஎம் ஓடது அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா. நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் எம்ஓ யாரு கூட கேட்டீங்கன்னா ஐபிஎம் கூடயும் யூபியோட ஐடி டிபார்ட்மெண்ட் இருக்கும் பாத்தீங்களா, அவங்க கூடயும் சைன் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக இந்த எம்ஓ கேட்டீங்கன்னா வந்து இந்த ஏஐ கவர்னன்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அதை வந்து வளர்க்கணும் அப்படின்றதுக்காக சைன் பண்ணியிருப்பாங்க. 2வது எம்ஓ வந்து எதுக்காகனா வந்து லைக் வந்து இந்த ஸ்கூல் டைரக்டரேட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் கூட வந்து சைன் பண்ணியிருப்பாங்க பாத்தீங்களா. இது எதுக்காக சைன் பண்ணியிருப்பாங்க பாத்தீங்கன்னா, அங்க இருக்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோ இல்ல டீச்சர்ஸோ, அவங்களுக்கு வந்து ஏஐ பத்தினா என்ன, ஏஐனா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத சொல்லித்தரதுக்காக வந்து அவங்க கூட வந்து சைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்றதான் விஷயம். கடைசியா வந்து ஒரு ஸ்டாட்டிக்கே சொல்லி வந்து முடிச்சிருப்பாங்க. இந்தியாலே ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கம்ப்யூட்டர் வந்து வந்திருக்கும் பாத்தீங்களா, அதை இன்ஸ்டால் பண்ணது ஐபிஎம் தான் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. எப்போ பண்ணியிருப்பாங்க கேட்டீங்கன்னா 1960 வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. அதாவது இயர்லி 1960 சரியா. எங்க வச்சு பண்ணியிருப்பாங்க கேட்டீங்கன்னா ஐஐடி கான்பூர்ல வச்சுதான் பண்ணியிருப்பாங்க அப்படின்றதான் விஷயம். அலங்குச்சா நான் இந்த நியூஸ் சொன்னது. ஓகே, அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நெதர்லாந்து சரியா. எந்த ஊருன்னு பாத்துக்கோங்க, நெதர்லாந்துல வந்து ஒருத்தவங்க வந்து பிஎம் வந்து வராங்க. அவங்களோட பேர் பாத்துக்கோங்க, ராப் ஜெட்டன் அப்படின்றது அவங்களோட பேர். ராப் ஜெட்டன் அப்படின்றது அவங்களோட பேரு. இல்ல என்ன சிறப்புன்னு சொன்னா இவரோட வயசு வந்து வெறும் 38 வயசு தான். இதே மாதிரி வந்து இந்த மாதிரி நெதர்லாந்துல இவ்வளவு கம்மியா வந்து யாருமே பிஎம் ஆனதுல இவர் தான் யங்கஸ்ட் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. வேற என்ன இதுல சொல்லியிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து இவர் வந்து யாரை தூக்கிட்டு வந்திருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா டிக் ஸ்கூப் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து இருந்திருப்பாங்க. அவங்கள தூக்கிட்டு தான் வந்து வந்திருப்பாங்க. இந்த டிக் இருக்காரு பாத்தீங்களா, அவர் தான் வந்து நெதர்லாந்துலே கம்மியான காலம் வந்து ஆட்சியை வந்து அமைச்சிருக்காங்க அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. அடுத்து வேற என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இவர் தான் வந்து அந்த கண்ட்ரிலேயே ஃபர்ஸ்ட் ஓப்பன் கேனா என்னன்னா வந்து அவர் வந்து ஒரு கே சரியா. இந்த மாதிரி வந்து நான் வந்து கே அப்படின்னு சொல்லி வந்து ஓப்பனா வந்து அறிவிச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து ஓப்பன் கேன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு கே வந்து ஓப்பனா சொல்லி அந்த ஊர்ல வந்து யாருமே வந்து இந்த பிரசிடென்ட்டோ இல்ல பிஎம்ஓ ஆனதே இல்லை. ஓகேவா. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்தவங்க வந்து வராங்க. அவங்களோட பேரை பாத்துக்கோங்க, ராப் அப்படின்றது அவங்களோட பேரு. வேற எதாவது இதுல இருக்காது. கண்ட்ரியோட ஃபர்ஸ்ட் ஓப்பன்லி கே கவர்மெண்ட் இவரோட தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே தானே, புரிஞ்சுச்சு தானே.
ஓகே, அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி. இதை பத்தி ஆல்ரெடி உங்களுக்கு நல்லா தெரியும். லைக் வந்து இந்த ஒலிம்பிக் கேம்ஸ்லாம் வந்து ஆர்கனைஸ் வந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா. ஒலிம்பிக்கோட ஒரு டாப் மோஸ்ட் இன்டர்நேஷனல் பாடி. எப்படி வந்து கிரிக்கெட்டுக்கு வந்து ஐசிசி இருக்கோ அதே மாதிரி வந்து இந்த ஒலிம்பிக் வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி அப்படின்ற ஒருத்தவங்க இருப்பாங்க. ஓகேவா? எதுக்காக இந்த விஷயத்த வந்து சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இந்த இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டிக்குள்ளே வந்து ஏகப்பட்ட கமிஷன் இருப்பாங்க. அதுல ஒரு கமிஷன் தான் வந்து இந்த அத்லெட்டிக் கமிஷன் சொல்லுவாங்க. இந்த அத்லெட்டிக் கமிஷனோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒலிம்பிக்ல வந்து கலந்துக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த வீரர்களுக்கு ஏதாச்சும் தேவைன்னா, ஏதாச்சும் ஒரு குறை இருந்தாலோ நிறை இருந்தாலோ அந்த வீரர்கள் சார்பா வந்து குரல் கொடுப்பாங்க பாத்தீங்களா, அந்த வேலையை பண்றவங்க தான் வந்து இந்த அத்லெட்டிக் கமிஷன் அப்படின்னு ஒருத்தவங்க. இப்ப என்ன பண்றாங்க, இந்த அத்லெட்டிக் கமிஷன்ல முக்கியமான பொறுப்புகள்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த பொறுப்பை வந்து மாத்துறாங்க. சரியா? வேற ஏதோ இதுல இருக்காது. இதுல என்ன பண்ணிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த அத்லெட்டிக் கமிஷனோட இதுக்கு முன்னாடி வந்து இதையும் பாத்துக்கோங்க. இந்த அத்லெட்டிக் கமிஷன்ல வந்து எத்தனை மெம்பர்ஸ் இருப்பாங்கன்னா 19 மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க. இப்ப வந்து அதோட பொறுப்புகள் வந்து மாத்துறாங்க அப்படின்றதான் விஷயம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து உம் அவங்களோட சேர். சரியா? இதுக்கு முன்னாடி வந்து அவங்களோட சேர் வந்து யார் இருந்திருப்பாங்கன்னா வந்து எமா அப்படின்ற ஒரு பெண்மணி வந்து இருந்திருப்பாங்க. அவங்கள வந்து இப்ப தூக்கிட்டு யார் வந்து வருவாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து பாவ் 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 காசோல் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து வராங்க. சரியா? பாவ் காசோல் அப்படின்னு ஒருத்தவங்க வராங்க. இவங்க எந்த ஊருக்கு சேர்ந்தவங்கன்னு கேட்டீங்கன்னா ஸ்பெயினை சேர்ந்தவங்க அப்படின்றது சொல்ல தெரியணும். இந்த எமா இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க முக்கியமான ஆளு. இந்த எமா வந்து கிட்டத்தட்ட வந்து 2022 22 20ல இருந்து இவங்க தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா வந்து 2018லயே வந்து இவங்க வந்து எலெக்ட் ஆயிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் எந்த ஒலிம்பிக் வந்து லீட் பண்ணிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா 2020 ஒலிம்பிக் வந்து லீட் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து 2022 வின்டர் ஒலிம்பிக் நடந்திருக்கும் பாத்தீங்களா, அதையும் லீட் பண்ணிருப்பாங்க. 2024 பாரிஸ் ஒலிம்பிக்கையும் இவங்க தான் வந்து லீட் பண்ணிருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து ஒரு ஃபீமேல் வந்து இவ்வளவு நாள் வந்து இருந்ததே இல்ல. இவங்க தான் அதிகமா இருந்திருக்காங்க. இப்போ வந்து அவங்கள தூக்கிட்டு யார் வருவாங்க பாத்துக்காங்க, பாவ் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து வராங்க அப்படின்றதான் விஷயம். சேரா வந்து வராங்க. அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நம்மளோட அபினவ் மிந்திரா இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களும் இதுல வந்து மொத்தம் வந்து 3 சேர் இருக்கும். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சேரு, அதுக்கப்புறம் வந்து செகண்ட் சேர்னு ஒருத்தவங்க, ஃபர்ஸ்ட் சேர்னு ஒருத்தவங்க, அதுக்கடுத்து வந்து புதுசா வந்து இந்த வாட்டி மட்டும் 3வது சேரா வந்து ஒருத்தவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. சேர் வந்து இப்ப வந்து பாவுன்னு சொல்லிட்டேன்னா செகண்ட் சேருக்கு வந்து இது வரைக்கும் முன்னாடி வந்து யார் இருந்திருப்பானா வந்து அபினவ் மிந்திரா தான் வந்து இருந்திருப்பாங்க. இவங்களோட டேர்ம் வந்து எப்போ முடியுதுன்னு கேட்டீங்கன்னா 2026 முடியுது. அவங்கள தூக்கிட்டு இப்ப வந்து யார் வருவாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து ஹம்பேரி கயாங்கே அப்படின்னு ஒருத்தவங்க வந்து வராங்க. இவங்க வந்து எந்த ஊரை சேர்ந்தவங்கன்னா கெனியாவை சேர்ந்தவங்க. இது வந்து செகண்ட் சேர் முடிஞ்சிச்சா. ஃபர்ஸ்ட் சேர் வந்து யார் வந்து வருவாங்க கேட்டீங்கன்னா வந்து மஜா அப்படின்னு ஒருத்தவங்க. சரியா? இவங்க வந்து ஆல்ரெடி இருந்திருப்பாங்க. இவங்க தான் வந்து இனிமேலும் கண்டினியூ பண்ண போறாங்க அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து புதுசா வந்து தேர்ட் சேர் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஐ மீன் தேர்ட் வைஸ் சேர். ஃபர்ஸ்ட் வைஸ் சேர், செகண்ட் வைஸ் சேர், தேர்ட் வைஸ் சேர். இந்த தேர்ட் வைஸ் சேர் வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா ஸ்மித் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து போட்டிருக்காங்க அப்படின்றதுதான் விஷயம். ஓகே தானே? புரிஞ்சுச்சா? சேரை வந்து மாத்திருக்காங்க. எம்மால இருந்து பாவுக்கு வந்து மாத்திருக்காங்க. அதே மாதிரி வந்து செகண்ட் வைஸ் சேர் வந்து அபினவ் மிந்திரா வந்து இருக்காங்க. 2026 முடியும் அவங்க தான் இருப்பாங்க. ஓகே. அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் வைஸ் சேர் வந்து யாரை வந்து மாத்திருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வைஸ் சேர் வந்து மாத்திருக்க மாட்டாங்க. இதுதான் முக்கியம். சரியா? போலாந்து சேர்ந்த மஜா அப்படின்ற ஒருத்தவங்க தான் வந்து ஆல்ரெடி இருந்திருப்பாங்க. அவங்க தான் கண்டினியூ பண்ண போறாங்க. புதுசா வந்து இந்த வாட்டி வந்து தேர்ட் வைஸ் சேரை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. யாரை வந்து போட்டிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து ஸ்மித் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து போட்டிருக்காங்க அப்படின்றதுதான் விஷயம். இவங்க எல்லாரும் உங்களோட டேர்ம் வந்து எவ்வளவு நாள் வந்து இருக்கும்னு கேட்டீங்கன்னா வந்து 2028ல லாஸ் ஏஞ்சல்ஸ்ல வந்து ஒலிம்பிக் நடக்குமா, அது முடியும் உங்க டேர்ம் வந்து இருக்கும் அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. ஓகே. அபினவ் மிந்திரா பத்தி பாத்துக்கோங்க. இந்தியா சார்பா வந்து ஃபர்ஸ்ட் யார் கோல்டு வந்து வாங்கியிருப்பாங்கன்னா இவர் தான் வந்து வாங்கியிருப்பாங்க ஒலிம்பிக்ல. 2008ல பீஜிங் ஒலிம்பிக் வந்து நடந்திருக்கும் பாத்தீங்களா, அதுல துப்பாக்கி சுடுதல இவர் வந்து கோல்டு வந்து வாங்கியிருப்பாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஓகே, எல்லாத்தையும் சொல்லிட்டேன் தானே. ஓகே. அதுக்கப்புறம் வந்து நான் சொன்னேன் பாத்தீங்களா 2020 வந்து எங்க ஒலிம்பிக் நடந்துச்சுன்னா வந்து டோக்கியோல நடந்திருக்கும். எப்படி வந்து 2008 வந்து பீஜிங்கோ, 2012 வந்து லண்டனோ, 2016 வந்து ரியோ ஒலிம்பிக்கோ, 2020 வந்து டோக்கியோ ஒலிம்பிக்கு, 2024 வந்து பாரிஸ் ஒலிம்பிக்கு, 28 வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ், 32 வந்து ஆஸ்திரேலியாவா? ஆஸ்திரேலியா தானே இல்லையா? இதெல்லாம் நான் வச்சுக்கணும். ஓகேவா? வேற எதுவும் அதுல இருக்காது. அடுத்து போலாம் தானே? போலாம். ஓகே. அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு ஊர் இருக்கும். அந்த ஊரோட பேர் பார்த்துக்காங்க இந்தோனேஷியா. சரியா? எப்படி வந்து இந்த யூகேல வந்து ஒரு அவார்டு கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு டைட்டில் வந்து கொடுப்பாங்க. சார் அப்படின்ற ஒரு டைட்டில் வந்து கௌரவம் வந்து கொடுப்பாங்க. சரியா? இதையும் நம்ம படிச்சிருப்போம்.
அதாவது இந்த ஆண்டர்சனுக்கு, டேவிட் பெக்கத்துக்குலாம் வந்து நைட்ஹுட் அவார்டு வந்து கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா. ஒன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து அந்த அவார்டு கொடுத்துட்டாங்கன்னா அவங்களை எப்படி கூப்பிடுவாங்க? சர் ஆண்டர்சன், சர் டேவிட் பெக்கம் அப்படின்றதான் கூப்பிடுவாங்க. ஓகே. அதே மாதிரி வந்து இந்தோனேஷியாலையும் ஒரு கௌரவ டைட்டில் ஒன்று இருக்கு. அந்த டைட்டிலோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து டாடோ அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? டாட் குரல் உள்ள போகுது. டாடோ அப்படின்றது தான் அதோட டைட்டிலோட பேரு. இப்போ வந்து அந்த டைட்டில் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு பாத்துக்கோங்க. இந்தியாவை சேர்ந்த டாக்டர் பார்கவ் மல்லப்பா அப்படின்னு ஒருத்தவங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா எம்பி ஆரி அப்படின்னு ஒரு குரூப் இருக்கும். அந்த குரூப்போட ஃபவுண்டர் இவர் தான், சேர்மனும் இவர் தான் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. எதுக்காக இந்த டைட்டில் வந்து இவர் கொடுத்துருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த அக்ரிகல்ச்சர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும் பாத்தீங்களா, அதுல ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நல்ல விஷயங்கள் வந்து பண்ணியிருப்பாங்க. அதுக்காக தான் வந்து இவருக்கு வந்து இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதாவது இந்த டைட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த டைட்டில் வந்து யாரு கொடுத்துருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்தோனேஷியா சேர்ந்த, அது பேர் என்ன, கராஜான். சரியா? கராஜன் குட்டாய் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க தான் இந்த டைட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். விளங்குஸ்தானே நான் பேசினது? வேற என்ன இதுல நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும்னா வந்து இவரை வந்து இந்த மல்லப்பா இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்கள வந்து அவங்களோட ஹானரரி மெம்பர் ஆஃப் கிராண்ட் பேலஸ் ஃபேமிலியில வந்து அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஒன்ஸ் வந்து இந்த டைட்டில் கொடுத்துட்டாங்கன்னா வந்து அவங்களோட ஒரு கோர்ட் இருக்கும் பாத்தீங்களா, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு. அதுல வந்து ஒரு புக் இருக்கும். அந்த புக்ல வந்து நாங்க வந்து இவங்களுக்கு வந்து இந்த டைட்டில் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்றத வந்து ரெஜிஸ்டர் வந்து பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து இவரோட பேரையும் வந்து இது வந்து அபிஷியலா வந்து நாங்க வந்து ரெஜிஸ்டர் வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்றத சொல்லி வந்து முடிச்சிருப்பாங்க. வேற எதுவும் இதுல இருக்காது. அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் வந்து ஒரு ஸ்கீம். ஓகேவா? நான் ஒரே நிமிஷம் தண்ணி மட்டும் குடிச்சுக்கிறேன். ஓகே, நான் பேசுறது கேக்குதுதான்? ஓகே, அடுத்து வந்து 10ஆம் நியூஸ். இது வந்து ஒரு ஸ்கீம். சரியா? இந்த ஸ்கீமோட பேர் பார்த்துக்கோங்க. ராவீர் அப்படின்றத இந்த ஸ்கீமோட பேர். இந்த ஸ்கீம் வந்து யார் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பான்னு கேட்டீங்கன்னா டெல்லி கவர்மெண்ட் அவங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க தான் வந்து அனௌன்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. எதுக்காக இந்த ஸ்கீம்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த ஆக்சிடென்ட் தான் நடக்கும் பாத்தீங்களா. லைக் வந்து இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? ஏதாச்சும் வந்து நம்ம போய் தொட போயிட்டு நம்மள ஏதாச்சும் வந்து கேள்வி கேட்பாங்க அப்படின்றது வந்து தொட மாட்டோம். மோஸ்ட்லி வந்து ஹெல்ப் வந்து பண்ண மாட்டோம். போலீஸ் கேஸ் இந்த மாதிரி ஆயிடும்னு. இப்போ என்ன பண்றாங்க, அதை வந்து இது சால்வ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ராவீர் அப்படின்ற ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வராங்க. எங்க கொண்டு வராங்க பாத்துக்கோங்க, டெல்லி கவர்மெண்ட் தான் கொண்டு வராங்க. இந்த ஸ்கீம்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து யாராச்சும் ஒரு ஆள் வந்து ஆக்சிடென்ட் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள வந்து நீ வந்து மருத்துவமனைக்கு கொண்டு போறதுக்கு ஹெல்ப் பண்ணுவா பாத்தீங்களா. லைக் வந்து உன் வண்டியில கூட்டிட்டு போறது, இல்லைன்னா வந்து ஆம்புலன்ஸ்ல ஏத்தி விடுறது, இந்த மாதிரி கையில தூக்கிட்டு போறது இல்ல, லைக் வந்து இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் வந்து பண்ண பாத்தீங்களா. அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணா வந்து இந்த ஸ்கீம் கீழ வந்து உனக்கு வந்து உதவி, லைக் வந்து ஒரு ரிவார்டு மாதிரி வந்து கொடுப்பாங்க. எவ்வளவு கொடுப்பாங்க பாத்துக்கோங்க, 25,000 ரூபாய் வந்து கொடுப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, அதுல வந்து 3 பேருக்கு வந்து அடிபட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 3 பேத்தையும் நீ வந்து தூக்கிட்டு போயிட்டேன்னா ஒவ்வொரு ஆளுக்கும் 25,000 ரூபாய், 25,000 ரூபாய், 25,000 ரூபாய் இந்த மாதிரி கொடுப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு வந்து 25,000 ரூபாய் மட்டும்தான். சரியா? நீ வந்து எத்தனை பேரை காப்பாற்றனாலும் பரவாயில்ல, 25,000 மட்டும்தான். ஓகே. வேற என்ன தருவாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு சர்டிபிகேட் மாதிரி வந்து தருவாங்க. அதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகே. வேற என்ன இதுல நீங்க படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வருஷம் முடிஞ்ச பிறகு இந்த மாதிரி வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க பாத்தீங்களா, இந்த ஹெல்ப் பண்ணவங்களோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ராக் வீர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணவங்க ஒரு லிஸ்ட் மாதிரி இருக்கும். அதுல இருந்து ஒரு குழுக்கள் முறையிலயோ ஏதோ ஒரு முறையில வந்து ஒரு 10 பேரை வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து அடிஷனலா வந்து ஒரு 1,00,000 ரூபாய் வந்து கொடுப்பாங்க அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஒரு 1,00,000 ரூபாய். அதே மாதிரி வந்து ஒரு சர்டிபிகேட் ஒன்றும் கொடுப்பாங்க. வேற என்ன இதுல தெரிஞ்சு வச்சுக்கணும்னா வந்து இந்த ஸ்கீம் வந்து எதை அலைன் பண்ணியிருக்கும்னா வந்து குட் சமாரிட்டியன் ரூல்ஸ் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்கும். அதை வந்து அலைன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வந்து மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் வந்து எப்பன்னு பாத்துக்காங்க 2019 அப்படின்றத சொல்ல தெரியணும். அது கீழே தான் வந்து ஒரு செக்ஷன் இருக்கும், செக்ஷன் 134A. அதுதான் வந்து இந்த சமாரிட்டியன் ரூல்ஸ் வந்து சமாரிட்டியன்னா என்ன, குட் சமாரிட்டியன்னா என்ன அப்படின்றத சொல்லணும். சரியா? இந்த சமாரிட்டியன்றது புரியுதா? லைக் வந்து பைபிள்ல ஒரு டேர்ம் இருக்கும், சமாரியன், நல்ல சமாரியன் அப்படின்ற ஒரு கதை இருக்கும். அதுக்குள்ள வந்து ரொம்ப வந்து போகணும். சமாரியன் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நல்ல சமாரியன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து வாலண்டியரா நீயே வந்து வந்து ஹெல்ப் பண்ணணும். ஓகேவா? அவங்கள வந்து நல்ல சமாரியன்னு சொல்லுவாங்க. விளங்குச்சு தானே நான் பேசுனது? ஓகே. வேற என்ன இந்த இது இருக்கு? வேற எதுவும் அதுல இருக்கு?
அடுத்த விஷயம் வந்து அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இது மாசம் மாசம் நம்ம படிப்போம். அதாவது செக்ரட்டரியேட் ரீஃபார்ம் அப்படின்னு ஒரு விஷயம். அதாவது ஒரு ரிப்போர்ட் மாதிரி இருக்கும். செக்ரட்டரியேட் ரீஃபார்ம் ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க. அது என்னடா செக்ரட்டரியேட் ரீஃபார்ம் ரிப்போர்ட்னு கேட்டீங்கன்னா வந்து இது மாசம் மாசம் இந்த மந்த்லி வந்து இந்த ரிப்போர்ட் வந்து விடுவாங்க. இப்போ வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல இந்த மாசம் மட்டும் எவ்வளவு வந்து இம்ப்ரூவ் வந்து பண்ணியிருக்க, வேற எப்படி சொல்றது, ஒரு ஃபைல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபைல வந்து எவ்வளவு ஃபைல வந்து இந்த மாசம் மட்டும் கிளீன் பண்ணிருக்க, எவ்வளவு ஃபைல வந்து மூவ் பண்ணிருக்க, எத்தனை கம்ப்ளைண்ட்ஸ் மக்கள் வந்து குறை வந்து சொல்லியிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த குறையில எத்தனை வந்து பெண்டிங் வந்து வச்சிருந்த, அதுல இந்த மாசம் மட்டும் எவ்வளவு பெண்டிங் வந்து பெண்டிங்கை வந்து நிவர்த்தி வந்து பண்ணிருக்க, அதுக்கப்புறம் வந்து எத்தனை ஃபைல வந்து டிஜிட்டலா வந்து மாத்திருக்க, இந்த மாதிரி வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து சொல்லும். அந்த ரிப்போர்ட் தான் வந்து செக்ரட்டரியேட் ரீஃபார்ம் ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க. விளங்குச்சா? ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருக்குன்னா அதை வந்து எவ்வளவு வந்து கிளீனா வந்து வச்சிருக்கோம், எவ்வளவு டிஜிட்டலா வந்து வச்சிருக்கோம், எவ்வளவு எஃபிஷியண்டா வந்து அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ் வந்து செயல்படுது அப்படின்றது சொல்றது வந்து ஒரு ரிப்போர்ட் தான் வந்து இந்த செக்ரட்டரியேட் ரீஃபார்ம் ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க. இது மாசம் மாசம் வந்து இந்த ரிப்போர்ட் வந்து விடுவாங்க. இதே மாதிரி வந்து ஜனவரி மாசத்துக்கு வந்து இந்த ரிப்போர்ட் வந்து விட்டுருப்பாங்க. யார் இந்த விஷயத்த வந்து பண்ணியிருக்காங்கன்னு பாத்துக்கோங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஃபார்ம் அண்ட் பப்ளிக் கிரிவன்சஸ் அவங்க தான். சரியா? இந்த மினிஸ்டர் ஆஃப் பர்சனல் அண்ட் பப்ளிக் கிரிவன்சஸ் கீழ வந்து இவங்க இருப்பாங்க. இவங்க தான் இந்த ரிப்போர்ட் வந்து விட்டுருப்பாங்க. எத்தனை எடிஷன் பாத்துக்கோங்க, 27வது எடிஷன் அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். ஓகேவா? இதுல என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த வாட்டி அதாவது ஜனவரி மாசம் மட்டும் அங்க வந்து எவ்வளவு வந்து எவ்வளவு வந்து கிளீன் பண்ணிருக்கோம் கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 5188 கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் வந்து கிளீன் வந்து பண்ணியிருக்கோம். இது வந்து மொத்த ஏக்கர் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 4.34 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. வேற என்ன இதுல பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து அதிகமா எந்த அந்த ஒவ்வொரு மினிஸ்ட்ரியா இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி வந்து எந்த மினிஸ்ட்ரி வந்து நல்லா பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க தான் வந்து டாப்பா வந்து பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவது யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் வந்து டாப்பு. ரெண்டாவது எங்கேயோ ஒருத்தன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் வந்து ரெண்டாவது வந்து இருப்பாங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். ஓகேவா? இது ஒரு விஷயம். அடுத்த விஷயம் என்ன சொன்னேன், இது வந்து கிளீன் பண்றதா. அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபைலை வந்து மூவ் பண்ணுவாங்க பாத்தீங்களா, ஃபைலை வந்து மூவ் ஒன்ஸ் வந்து நீங்க கிளீன் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். கிளீன் பண்றதுன்னா புரியுதா? லைக் வந்து இப்போ வந்து ஒரு சேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சேர் உடஞ்சு போய் வந்து ஒரு மூலையில கிடக்கும். இல்லைன்னா வந்து இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும் பாத்தீங்களா, இதை தான் கிளீன் பண்ணுவாங்க. இந்த சேர் உடஞ்சு போயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை தூக்கி போடாம ஸ்டாப்ல வந்து போடுவாங்க. ஸ்டாப்ல போட்டா வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து கிடைக்குமா, அந்த மாதிரி வந்து எவ்வளவு வந்து ரெவன்யூ வந்து ஜென்ரேட் வந்து பண்ணியிருக்காங்கன்னா கிளீன் பண்ணது மூலமா கிட்டத்தட்ட வந்து 115.85 கோடி வந்து ரெவன்யூ வந்து ஸ்டாப் வழியா வந்து இவங்க வந்து ரெவன்யூ வந்து ஜென்ரேட் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து எவ்வளவு வந்து ஃபைலை வந்து மூவ் பண்ணியிருக்காங்க கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1,82,000 ஃபைலை வந்து மூவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து எத்தனை ஃபைலை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க கேட்டீங்கன்னா 81,332 ஃபைலை வந்து ரிமூவ் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து வேற என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து மக்களோட குறைகள் அதாவது கம்ப்ளைண்ட்லாம் இருக்கும் பாத்தீங்களா, எத்தனை கம்ப்ளைண்ட் வந்து தீர்த்திருப்பாங்க கேட்டீங்கன்னா 5,57,852 கம்ப்ளைண்ட் வந்து தீர்த்திருப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து மொத்த கம்ப்ளைண்ட்ல 90% வந்து தீர்த்துட்டாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகே. அதுக்கப்புறம் வந்து எத்தனை ஃபைலை வந்து டிஜிட்டலா அதாவது இ ஃபைலா வந்து மாத்திருப்பாங்க கேட்டீங்கன்னா 93.81% ஃபைலை வந்து இ ஃபைலா வந்து மாத்திருப்பாங்க. எத்தனை ரெசிப்ட் வந்து இ ரெசிப்டா வந்து மாத்திருப்பாங்க கேட்டீங்கன்னா 95% வந்து மாத்திருப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் எத்தனை பர்சன்டேஜ் வந்து அச்சீவ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கடைசியா என்ன சொல்லி வந்து முடிச்சிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து அவ்வளவுதான் இருக்கும். ஓகே தானே? எல்லாமே நம்பர்ஸா தான் இருக்கும். நானே சொல்லி முடிச்சிடுறேனே. கிட்டத்தட்ட வந்து 65 மினிஸ்டர் இருக்கும் பாத்தீங்களா, 65 மினிஸ்டர்ஸோ அல்ல 65 டிபார்ட்மெண்ட்டோ அவங்கள்ட்ட இருக்க ஃபைல்ல 90% ஃபைல வந்து இ ஃபைலா வந்து மாத்திருக்காங்க. அதே மாதிரி வந்து டிபார்ட்மெண்ட் கணக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து 15 டிபார்ட்மெண்ட்ல லைக் வந்து 65 டிபார்ட்மெண்ட் வந்து 90%, 100% வந்து எத்தனை டிபார்ட்மெண்ட் கேட்டீங்கன்னா 15 டிபார்ட்மெண்ட் வந்து இ ஃபைலா வந்து மாத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு 4,752 ஃபைல வந்து இங்க இருந்து ஒரு மினிஸ்டர்ல இருந்து ஒரு இன்னொரு மினிஸ்டருக்கு வந்து மாத்துறாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி மாத்திர ஃபைல்ல வந்து எத்தனை ஃபைல் வந்து டிஜிட்டலா வந்து மாத்துறாங்க கேட்டீங்கன்னா 4,752 ஃபைல வந்து மாத்துறாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. வேற எதுவும் இதுல இருக்காது. அடுத்த விஷயம் வந்துடலாம். அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இதுவும் ஒரு ரிப்போர்ட் தான். அந்த ரிப்போர்ட்டோட பேர் பார்த்துக்கோங்க, ஸ்டேட்ஸ் எலக்ட்ரிசிட்டி டிரான்சிஷன் ரிப்போர்ட் அப்படின்றது தான் அந்த ரிப்போர்ட்டோட பேரு. இந்த ரிப்போர்ட் வந்து யார் விடுவாங்கன்னு பார்த்துக்கோங்க, இன்ஸ்டியூட் ஃபார் எனர்ஜி எக்கனாமிக்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் அனாலிசிஸ் அப்படின்னு ஒருத்தவங்க தான் இந்த அவங்களும் எம்பர் அப்படின்னு ஒருத்தவங்க, ரெண்டு பேர் நல்லா நான் வச்சுக்கோங்க, ரெண்டு பேர். சரியா? ரெண்டு பேர் தான் இந்த ரிப்போர்ட் வந்து விடுறாங்க. இந்த வாட்டி எத்தனை எடிஷன் கேட்டீங்கன்னா 3வது எடிஷன்.
அது என்னடா ரிப்போர்ட் ஸ்டேட்ஸ் எலக்ட்ரிசிட்டி டிரான்சிஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து இப்போ வந்து இந்தியாவில் வந்து ஏகப்பட்ட ஸ்டேட்ஸ் இருக்கா. அந்த ஸ்டேட்ல எந்த ஸ்டேட் வந்து அதிகமா லைக் வந்து இந்த ரினியூவல் இந்த எப்படி கிளீன் எனர்ஜின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, ரினியூவல் எனர்ஜின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, எந்த ஸ்டேட் வந்து இந்த ரினியூவல் எனர்ஜி வந்து அதிகமா வந்து அட்டைன் பண்ணிருக்கு, அதுக்கு வந்து எந்த முயற்சி வந்து மேற்கொண்டிருக்கு, இந்த மாதிரி இந்த ரிப்போர்ட்ல வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த கண்ட்ரிஸ் தான் வந்து அதிகமா வந்து இந்த மாதிரி வந்து மொத்தம் வந்து 3 விஷயம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து டீகார்பனைசேஷன் சொல்லுவாங்க. இந்த கார்பனை குறைப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி வந்து எந்த ஸ்டேட் வந்து அதிகமா வந்து கார்பனை வந்து குறைச்சிருக்கு அப்படின்றத பார்ப்பாங்க. ரெண்டாவது ஸ்டேட் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கிளீன் எனர்ஜி பத்தி, லைக் வந்து யார் வந்து அதிகமா வந்து இந்த ரினியூவல் எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க, அதுக்கு வந்து எந்த எஃபெக்ட் வந்து எடுத்திருப்பாங்க பாத்தீங்களா, அந்த எஃபெக்ட் வந்து யார் வந்து அதிகமா வந்து எடுத்திருப்பாங்க. ஆம், என்னாச்சு, ஓகே, எஃபெக்ட் வந்து யார் வந்து அதிகமா எடுத்திருக்காங்க, அந்த மாதிரி வந்து இந்த ரிப்போர்ட்ல வந்து பேசியிருப்பாங்க. மொத்தம் 3 விஷயம். இது வந்து ரெண்டாவது விஷயமா. மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து அந்த ஊர்ல வந்து இந்த எலக்ட்ரிசிட்டி வந்து எவ்வளவு வந்து லைக் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அது வந்து எவ்வளவு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த மாதிரி வந்து மொத்தம் 3 விஷயத்த வந்து இந்த ரிப்போர்ட்ல வந்து பேசியிருப்பாங்க. அதுபடி வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து டீகார்பனைசேஷன் சரியா. அதிகமா வந்து யார் வந்து கார்பனை வந்து குறைச்சிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து கர்நாடகா தான் வந்து டாப்ல இருப்பாங்க. ரெண்டாவது வந்து ஹிமாச்சல பிரதேஷ், மூணாவது வந்து கேரளா சரியா. அதே மாதிரி வந்து இந்த எலக்ட்ரிசிட்டி வந்து அதிகமா ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த ரெடினஸ் அதுல வந்து யார் டாப்ல இருப்பாங்க வந்து டெல்லி அண்ட் ஹரியானா வந்து டாப்ல இருப்பாங்க. அதே மாதிரி வந்து நான் சொன்ன மாதிரி இந்த கிளீன் எனர்ஜி வந்து யார் வந்து ஈஸியா வந்து அடாப்ட் பண்றது, அதே மாதிரி வந்து அதிகமா வந்து ப்ரொடியூஸ் பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த மார்க்கெட் எனபிளர்ஸ் சொல்லுவாங்க. இதுல யார் டாப்ல இருப்பாங்க கேட்டீங்கன்னா ஆந்திராவும் யூபி ராஜஸ்தான் வந்து டாப்ல இருப்பாங்க அப்படின்றதுதான் விஷயம். விளங்குச்சு தானே நான் பேசுனது? ஓகே. அடுத்து வந்து ஒரு எம்ஓயு யாருன்னு பாத்துக்கோங்க. கேரளா கவர்மெண்ட் தான் வந்து ஒரு எம்ஓயு வந்து போட்டிருப்பாங்க. மொத்தம் வந்து 3 பேர் கூட வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. எதுக்கு சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் விஷயம். ஃபர்ஸ்ட் வந்து எத்தனை கோடிக்குன்னு பாத்துக்கோங்க, 2000 கோடிக்கு வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. யார் யார் கூட கேட்டீங்கன்னா வந்து ஐஓசிஎல் கூட ஒன்றும், அதே மாதிரி வந்து கண்டெய்னர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒருத்தவங்க கூடயும், அதே மாதிரி வந்து சென்ட்ரல் வேர் ஹவுசிங் கார்பரேஷன், மொத்தம் 3 பேர் கூட வந்து எம்ஓஐ சைன் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் எம்ஓஐ யார் கூட கேட்டீங்கன்னா ஐஓசிஎல் கூட வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக இந்த எம்ஓஐ சைன் பண்ணியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து இதை பார்த்துக்கங்க. கேரளால வந்து ஒரு போர்ட் ஒன்று இருக்கும். அந்த போர்ட்டோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து விலிஞ்சம் போர்ட் அப்படின்னு ஒரு போர்ட் வந்து இருக்கும். இந்த போர்ட்டை வந்து அப்டேட் வந்து பண்ணணும். அந்த போர்ட்டை வந்து பெருசா வந்து ஒரு ட்ரேட் சென்டரா வந்து மாத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த 3 எம்ஓஐ வந்து சைன் பண்றாங்க. அதுபடி வந்து ஃபர்ஸ்ட் எம்ஓஐ வந்து ஐஓசிஎல் கூட வந்து போட்டிருப்பாங்க. இதுல என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஐஓசிஎல் வந்து ஒரு 700 கோடி வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ணுவாங்க. எதுக்காகனா இந்த மாதிரி அந்த போர்ட்டுக்கு வந்து ஒரு ஷிப்லாம் வந்து வரும் பாத்தீங்களா, ஷிப்புக்கு வந்து கண்டிப்பா வந்து ஃபியூயல் வந்து தேவைப்படுமா, இந்த மாதிரி ஒரு ஃபியூயல் ஸ்டேஷன் வந்து வைக்கணும் அப்படின்றதுக்காக ஐஓசிஎல் வந்து ஒரு 700 கோடி வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. இது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் ரெண்டாவது விஷயம் யாருன்னு கேட்டீங்கன்னா கண்டெய்னர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, அவங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா வந்து ஒரு 600 கோடி வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ணிருப்பாங்க. இவங்க எதுக்காக பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து ஒரு போர்ட் இருக்குன்னா வந்து கண்டிப்பா வந்து இந்த கண்டெய்னர் ஸ்டேஷன்லாம் வந்து இருக்கணும் பாத்தீங்களா, லைக் வந்து கண்டெய்னரை இறக்கி வைக்கிறது ஏற்றி வைக்கிறது இந்த மாதிரி ஒரு ஸ்டேஷன் இருக்கும் பாத்தீங்களா, அதை வைக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து ஒரு 600 கோடி வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ணிருப்பாங்க. மூணாவது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த சென்ட்ரல் வேர் ஹவுசிங் கார்பரேஷன் கார்பரேஷன் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு 700 கோடி வந்து இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. இவங்க எதுக்காக கேட்டீங்கன்னா வந்து இந்த லாஜிஸ்டிக்காக சரியா. இதுக்காக வந்து ஒரு 700 கோடி வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு நான் வச்சுக்கணும். இவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னா கேரளா கவர்மெண்ட் என்ன பண்ணுவானா, அவன் இப்ப வந்து ஒரு இந்த ஐஓசிஎல் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து இந்த பங்க் வந்து வைக்கிறானா அதுக்கான இடத்த கொடுக்கறது. அதே மாதிரி வந்து இந்த கண்டெய்னர் ஸ்டேஷன் வந்து வைக்கிறானா அதுக்கான இடத்த கொடுக்கறது. இந்த இடத்த கொடுக்கறது வந்து கேரளா கவர்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து ஐஓசிஎலுக்கு வந்து எத்தனை ஏக்கர் வந்து கொடுத்துருப்பாங்கன்னா 20 ஏக்கர் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த போர்ட் பக்கத்திலே. அதே மாதிரி வந்து இந்த சிடபிள்யூசி இருப்பான் பாத்தீங்களா, அதாவது சென்ட்ரல் வேர் ஹவுசிங்க்கு, அவனுக்கு எத்தனை ஏக்கர்னா வந்து 50 ஏக்கர் வந்து கொடுத்துருப்பாங்க. எங்க கொடுத்துருப்பாங்கன்னா அமரவில்லா அப்படின்னு ஒரு இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி வந்து இந்த கண்டெய்னர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து ஒரு 25 ஏக்கர் வந்து கொடுத்துருப்பாங்க. கொட்டுக்கால்ல வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்றதான் விஷயம். ஓகேவா, விளங்குச்சு தானே? அடுத்து போலாமா? ஓகே. அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இதை பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். என்னன்னா கேட்டீங்கன்னா வந்து பாரத் நெட் ப்ரோக்ராம் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். திருப்பி சொல்றேன், பாரத் நெட் ப்ரோக்ராம் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். அது என்னடா ப்ரோக்ராம்னு கேட்டீங்கன்னா வந்து ஆக்சுவலா வந்து இது வரப்போ வந்து இந்த பேர்ல வந்து வந்திருக்காது. இதை வந்து எப்போ லான்ச் பண்ணியிருப்பாங்கன்னா வந்து 2011 வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. வரப்ப எந்த பேர்ல வந்து இருக்குமா வந்து
நேஷனல் ஆப்டிக்கல் ஃபைபர் நெட்வொர்க் அப்படின்ற ஒரு பேர்ல வந்து வந்திருக்கும். எப்போ வந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க, 2011 வந்து இந்த இந்த விஷயத்த வந்து லான்ச் வந்து பண்ணியிருப்பாங்க. இதை வந்து பேரை வந்து மாத்திருப்பாங்க. எப்போ வந்து மாத்திருப்பாங்கன்னா 2015 தான் வந்து இதோட பேரை வந்து பாரத் நெட் ப்ராஜெக்ட் அப்படின்ற பேரை வந்து மாத்திருப்பாங்க. ஓகேவா? அது என்னடா ப்ராஜெக்ட்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த எப்படி சொல்றது, ஒரு வில்லேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அங்க கிராம பஞ்சாயத்துலாம் இருக்கும் பாத்தீங்களா, இந்த மாதிரி இந்தியால இருக்க எல்லா கிராம பஞ்சாயத்துலயும் நெட் நெட் ஃபெசிலிட்டி வந்து கொடுக்கணும். சும்மாலாம் கொடுக்க கூடாது. அந்த கொடுக்குற நெட் ஃபெசிலிட்டி, அந்த பிராட்பேண்ட் ஃபெசிலிட்டி இருக்கும் பாத்தீங்களா, அது வந்து ரொம்ப ஹை ஸ்பீடா வந்து ஒரு ஃபெசிலிட்டி வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ப்ரோக்ராம் தான் வந்து இந்த பாரத் நெட் ப்ராஜெக்ட் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட். எப்போ கொண்டு வந்திருப்பாங்க பாத்துக்கோங்க, 2011 கொண்டு வந்திருப்பாங்க. அதை வந்து 2015 வந்து பேரை வந்து மாத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து 2023 நினைக்கிறேன், 23 24 23 வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா வந்து இந்த பாரத் நெட் ப்ரோக்ராம் வந்து ஒரு வாட்டி வந்து அமெண்ட் வந்து பண்ணிருப்பாங்க, அதாவது திருத்திருப்பாங்க. சரியா? எப்ப பாத்துக்காங்க, ஆகஸ்ட் 4 2023 வந்து திருத்திருப்பாங்க. ஓகேவா? இதெல்லாம் வந்து பேசிக். இப்ப என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு மெமரண்டம் ஆஃப் கோஆபரேஷன், அதாவது எம்ஓசி வந்து போடுறாங்க. யார் யார் போடுறாங்கன்னு பாத்துக்காங்க, இந்த டிஜிட்டல் பாரத் நிதி. இந்த டிஜிட்டல் பாரத் நிதி தான் வந்து இந்த பாரத் நெட் ப்ரோக்ராம்லாம் சொன்னேன் பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த டிஜிட்டல் பாரத் நிதி தான். சரியா? இவன் வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து கேரளாவா ஆந்திரா, சரியா, ஆந்திரால என்ன பண்றாங்க, இந்த மாதிரி வந்து எங்க ஊர்ல வந்து இந்த பாரத் நெட் ப்ரோக்ராம் கீழே வந்து எங்க ஊர்ல இருக்க பஞ்சாயத்துல வந்து ஹை ஸ்பீட் இன்டர்நெட் வந்து கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த டிஜிட்டல் பாரத் நிதி கூட வந்து ஒரு எம்ஓசி மாதிரி, ஒரு மெமரண்டம் ஆஃப் கோஆபரேஷன் மாதிரி வந்து ஒரு சைன் வந்து பண்றாங்க. யார் யார் பண்றாங்கன்னு பாத்துக்கோங்க, டிஜிட்டல் பாரத் நிதியும், அதே மாதிரி வந்து டிஜிட்டல் பாரத் நிதியும், ஆந்திர பிரதேசோட கவர்மெண்ட் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க 2 பேர் தான் இந்த விஷயத்த வந்து இதுக்காக வந்து சைன் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி வந்து இது வந்து மினிஸ்டர் ஆஃப் கம்யூனிகேஷன் கீழே வந்து வரும் அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். ஓகேவா? இதுபடி வந்து என்ன பண்ண போறாங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து ஆந்திராவில் இருக்க கிராம பஞ்சாயத்துக்குலாம் வந்து இன்டர்நெட் ஃபெசிலிட்டி வந்து தருவாங்க. இது கொடுக்கறது வந்து 2 ஃபேஸ்ல வந்து தருவாங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல வந்து எத்தனை கிராம பஞ்சாயத்தை வந்து கவர் பண்ண போறாங்கன்னா 1692 கிராம பஞ்சாயத்து. சரியா? இதை யார் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து பிஜிசிஐஎல் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க தான் வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணுவாங்க. செகண்ட் ஸ்டேஜ்ல வந்து எத்தனை கிராம பஞ்சாயத்துன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 11,254 கிராம பஞ்சாயத்தை வந்து கவர் பண்ண போறாங்க. இதை வந்து யார் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா ஆந்திர பிரதேசோட ஸ்டேட் ஃபைபர் நெட் லிமிடெட் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க தான் வந்து இதை வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணுவாங்க. ஓகேவா? வேற என்ன இதை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கணும்னா வந்து இதுக்காக வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து எத்தனை கோடி வந்து ஒதுக்கி இருப்பாங்க கேட்டீங்கன்னா 2,432 கோடி வந்து ஒதுக்கி இருப்பாங்க. அதே மாதிரி வந்து இந்த பாரத் நெட் இருப்பான் பாத்தீங்களா, அவன் எத்தனை கோடின்னு கேட்டீங்கன்னா 1,39,000 கோடி அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இந்த 1,39,000 கோடி வெறும் ஆந்திராவுக்கு மட்டும் கிடையாது, இந்தியாவில இருக்க எல்லா கிராம பஞ்சாயத்தையும் ஹை ஸ்பீட் இன்டர்நெட் ஃபெசிலிட்டி வந்து கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இவன் வந்து 1,39,000 கோடி வந்து ஒதுக்கி இருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். ஓகே தானே? புரிஞ்சுச்சு தானே? அடுத்து போலாமா? ஓகே, அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து மைனிங் வேல்யூ செயின்னு சொல்லுவாங்க. அது என்னடா மைனிங் வேல்யூ செயின்னா, மைனிங்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அது என்னடா மைனிங் வேல்யூ செயின் கேட்டீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு மைன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது எங்க இருக்கு அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கணும். சரியா? அதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் ஃபர்ஸ்ட் விஷயம். ஒன்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோன்னே அதை வந்து தோண்டி வந்து வெளியே வந்து எடுக்கணும். இந்த எக்ஸ்ட்ராக்ட்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது வந்து 2வது விஷயம். ஒன்ஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு பிறகு அதுல வந்து ஏகப்பட்ட கனிமங்கள் வந்து கலந்துருக்குமா, அதை வந்து செப்பரேட் வந்து பண்ணணும். அது 3வது ஸ்டேஜ். சரியா? ஒன்ஸ் வந்து செப்பரேட் பண்ண போது வந்து அதை வந்து தூய்மை, அதாவது சுத்திகரிக்கணும், அதாவது ரீஃபைன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது 4வது ஸ்டேஜ். சரியா? அதுக்கப்புறம் தான் வந்து லைக் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து உம் ஏதாச்சும் ஒரு விஷயத்த வந்து மேக் பண்றதுக்கு அந்த கனிமத்தை யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு விஷயத்த வந்து மேக் பண்றது வந்து இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் வந்து பண்ணுவாங்க. இந்த ஸ்டேஜ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, இதான் வந்து மைனிங் வேல்யூ செயின்னு சொல்லுவாங்க. வழங்குச்சா? ஃபர்ஸ்ட் வந்து கண்டுபிடிக்கிறது மைனிங் எங்க இருக்குன்றது, அடுத்து வந்து வெளியே எடுக்கிறது, அதுக்கப்புறம் வந்து அதை வந்து செப்பரேட் பண்றது, ரீஃபைன் பண்றது, அதுக்கப்புறம் வந்து அந்த இதை வந்து உருவாக்குறது. ஓகேவா? இந்த செயினை தான் வந்து மைனிங் வேல்யூ செயின் சொல்லுவாங்க. இப்போ என்ன பண்றாங்க, இந்த மைனிங் வேல்யூ செயினை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்றதுக்காக 2 பேர் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. யார் யார் சென்ட் பண்ணியிருக்காங்க பார்த்துக்கோங்க. இந்தியாவை சேர்ந்த டெக்ஸ்மின் ஃபவுண்டேஷனும், அதே மாதிரி வந்து ரஷ்யால ரோசோட்டோம் அப்படின்ற ஒரு ஊரை சேர்ந்த GIREDMET அப்படின்னு ஒருத்தவங்களும் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? வேற என்ன இதுல நீங்க படிக்கணும்னா வந்து எங்க வச்சு இவங்க வந்து சைன் பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஒரு கான்க்ளேவ், அதாவது ஒரு மீட்டிங் வந்து நடந்திருக்கும். இந்திய இண்டஸ்ட்ரி இன்ஸ்டிடியூட் இன்ட்ராக்ஷன் 2026 அப்படின்ற ஒரு மீட்டிங் வந்து நடந்திருக்கும். IIT தன்பாத்ல வச்சு நடந்திருக்கும். அந்த மீட்டிங்ல வச்சுதான் வந்து இந்த விஷயத்த வந்து சொல்லியிருப்பாங்க. நாங்க வந்து இந்த மாதிரி வந்து மைனிங் வேல்யூ செயினுக்காக அதை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்றதுக்காக நாங்க வந்து ஒரு MOU வந்து சைன் பண்ணிருக்கோம் அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லியிருப்பாங்க.
வேற என்னத்த சொல்லி வந்து முடிச்சிருப்பான்னு கேட்டீங்கன்னா, ரஷ்யால இந்த வருஷம் 2026 மே மாசம் வந்து ஒரு மீட்டிங், ஒரு ஈவெண்ட் மாதிரி வந்து நடக்குது. லைக் வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி வந்து நடக்குது. அந்த கான்ஃபரன்ஸோட பேர் பார்த்துக்கோங்க, இன்டர்நேஷனல் காங்கிரஸ் ஆன் ரேர் மெட்டல்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் அண்ட் ரிலேட்டட் டெக்னாலஜிஸ் அப்படின்ற ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து நடக்குது. அதுல வந்து இந்தியா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லி வந்து முடிச்சிருப்பாங்க. விளங்குச்சு தானே? ஓகே, அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ரெண்டு புக்கு. ஒன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா அத்தல் பிகாரி வாஜ்பாயோட எட்டர்னல் ஸ்டேட்ஸ்மேன் அப்படின்ற ஒரு புக்கு. இந்த புக்கை வந்து யார் எழுதியிருப்பாங்க கேட்டீங்கன்னா விஜய் கோயல் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து விஸ்வகுரு ஸ்ரீலா அப்படின்னு ஒருத்தவங்களோட ஆட்டோபயோகிராஃபி, அதாவது பயோகிராஃபி, சரியா, குஜராத்ல வந்து எழுதியிருப்பாங்க. யார் எழுதியிருப்பாங்க கேட்டீங்கன்னா உஷா போதாயாய் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து எழுதியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பேரன் ஐலாண்ட் அப்படின்னு ஒரு ஐலாண்ட் வந்து எங்க இருக்குன்னு சொல்ல தெரியணும், அந்தமான் சீல வந்து இருக்கு, சரியா. இதுதான் வந்து இந்தியால இருக்க ஒன்லி ஆக்டிவ் வோல்கனான்னு சொல்றாங்க, ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து மவுண்ட் கான்லோன் அப்படின்னு ஒரு வோல்கனா, இது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா பிலிப்பைன்ஸ்ல இருக்கு. அதுக்கப்புறம் வந்து மவுண்ட் எட்னா அப்படின்ற ஒரு விஷயம், இது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா இத்தாலியில இருக்கு, ஓகேவா. யூரோப்ல இருக்க இப்போதைக்கு ஆக்டிவ்ல இருக்க ஹையஸ்ட் வோல்கனா இதுதான் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, நான் சொன்ன விஷயங்கள்லாம் புரிஞ்சிச்சா இன்னைக்கு?